அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும் ஐயா. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் இருக்குன்னு. இன்ஸ்டாவில் பார்த்தா நிறைய டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பியே. அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். நீ எதுக்கு போற? எனக்காவது நம்ம போய் யோசிச்சுக்கிட்டு டெய்லி 1/4 கிலோ பூச்சி மருந்தையும் எம்னு ஜாபிச்சும் ஜப்பிக்கிட்டே தெரியுமா? எத்தனை மது குடித்தாலும், எவ்வளோ நீ குடிக்கி அடிக்ட் ஆனாலும், இந்த குடியை சில பேர் சொல்லுவேன், தூத்துக்குடிக்கு அங்கிட்டு கயிறு கட்டுறாங்களாம். கயிறுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 5000 ரூபா தட்சணை வாங்குறாங்களாம். அந்த கயிறை கட்டிக்கிட்டு வந்தால் தண்ணியை தொடும்போது கை இப்படி இழுத்துக்கிறோமா? ஆமாம், அதையும் நம்பி போவேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. பொண்டாட்டி தலையில் அடித்து சத்தியம் பண்ணாலும் சரி, உன் பிள்ளையை போட்டு மன்னித்துள்ளி மன்னித்துள்ளி மண்ணில் சங்கமம் அப்படின்னு தாண்டினாலும் சரி, உன் குலசாமி கோயிலில் சூடத்தை அமர்த்தி உன் மண்டே அதில் வச்சாலும் சரி, குடியை நிப்பாட்ட முடியாது. உன்னுடைய மனக்கட்டுப்பாடை ஒருநிலைப்படுத்தினாத்தான் மதுவென்ற அரக்கனை நிப்பாட்ட முடியும். மனக்கட்டுப்பாடு. இதில் குடிக்காத ஆளுக்கு பூரா நல்லா இருக்கும். நான் பேசுகிற இந்த டைலாக் லேசு வாசா நினச்சிட்டு வந்த ஆளுக்கு என்னை பார்க்கும்போது எரிச்ச மாதிரி இருக்கும். கட்டிங்க போட்டு வந்தோம், இவ வேற அதை சொல்லி இறக்கி விட்டானே, கடையை வேற அடைச்சிருவாங்களேன்னு நினைப்பேன். அப்படியா? நீ தான் மொத்த காண்டாக்டாயா? 9 மணியா? கரெக்டாக சொன்னார். 9 மணி டாஸ்மார்க்கு பயலுகடா. இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், ஏன் வைத்திருக்கிறார்கள்? தமிழுடைய திருநாள் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மண்டபம் மரவர் தெருவிலே அமைந்திருக்கின்ற சிங்கார கலையரங்கில் மல்லிகை மன்றத்தார்களும் இயக்கத்தார்களும், இந்த மல்லிகை மன்றத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் தொடரட்டும். மல்லிகை மன்றங்களே தொடரட்டும் தொடரட்டும். மல்லிகை மன்றத்தார்கள் நடத்தக்கூடிய கதம்பம் காமிக் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நாடகத்தை இன்னைக்குதான் பார்க்குற ஆளுக்கு இந்த நாடகத்தை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். நான் உள்ளே போனவனே டான்ஸ் லேடிஸ் வருவாங்க, வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆத்தோரமாக வாரியா இந்த சாங்குக்கு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்களையும் என்னுடைய மாணவனும் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசி விட்டு ஆடுவோம், உள்ளே போயிடுவோம். அது பாண்டா மயிரை புடுங்கினேன் தம்பி, செகுல அந்து என் வாயின்னு கிளப்புறாங்க. கண்ட்ரோல். அப்பா நீ சும்மா இருப்பா, நேற்று பையன் சும்மா இருக்கேன். நீ எப்பாய் நீனா வந்து சின்ன பையன் புத்தி சொல்லணும். நீ உட்காந்துக்கிட்டு என்ன பெரிய சான்சினா மயன். நல்லா கண்ட்ரோல். இன்னைக்கு என் கையை கட்டி போட்டுச்சு சத்திய சோதனை. சீமக்கருவ மண்டி பயில பாண்டா. உண்மையிலே பாண்டா என் தம்பிதான். கண்ணங்கரேன்னு இருப்பேன் பேய் மாதிரி. ஆனா அவனை மாதிரி யாரும் பேச முடியாதரா. வணக்கண்டா உள்ள கொடூரம்மா கிரிக்கெட்டு பயலுகடா அப்பொண்ணு இப்பொண்ணு பாபா சொன்னையா. சரி பாண்டாதே அப்படி இருக்கான்னா எங்கள் அண்ணன் சிங்க குட்டி அவன் தான் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் ஐயா கொண்டதே அவன் தான். வாட்டர்முல்லன் திவாகர். ட்ரெயின் வருது, எல்லாரும் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளும். ஐயா அந்த ரயிலை கட்ட ஒட்டி நிற்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கோச்சுக்கிறாது. நான் சொன்னால் கேட்பே இல்லை. உங்கள் காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன். என் தம்பி எங்கள் அண்ணங்க இங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த காற்றுக்கு நம்மளே இழுக்கக்கூடிய சக்தி ட்ரெயினுக்கு இருக்குனே. சடக்குன்னு நல்லா இருப்பியா வரந்தானே. நாடகமா இல்லை கம்மா மீன் ஏலமா? இங்கிட்டு வாங்க புத்துரு, சின்ன புத்துரு பெரிய புத்துரு, இங்கிட்டு வாங்க. சின்ன பயலா இருந்தா இனிமே சொல்றது புத்துரு சின்ன புத்துரு, பெரிய ஆள்னா பெரிய புத்துரு. புத்துரு 2026 புத்துரு பயலுகடா. வாட்டர்முல்லன் திவாகர சொல்றேன். ஆனா நடிப்பு அத்துருவேன். என் சிங்க எங்க அண்ணன் தான். அவர் எனக்கு போன் அடிச்சார். வாட்டர்முல்லன் வடக்கு கண்ணு எம்கேஆர் கண்ணு வடக்கு கண்ணு என்னன்னே
கண்ணு பிக் பாஸ்ல பெற்றுட்டேன் கண்ணு. இந்த சங்கு ஊதிட்டேன். வாற்று முள்ளம் கிடையாது, கோற்று முள்ளம் கிடையாது. எத்தனை மில்லன்க வந்தாலும் உண்மையிலே வாற்று முள்ளன் திவாகரன் நம்மெல்லாம் பாராட்டி ஆகணும். அத்தனை பேரும் ஆபாசமான வார்த்தைகளை நீங்க பேஸ்புக்கு இன்ஸ்டாவெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு சாதிக்கிறான் பாரு. அவன் தான் வாற்று முள்ளன். நம்மதாயா முட்டாள், அவன் அறிவாளி. திவாரு தம்பி கொஞ்சம் உள்ள வரையா, ரத்தன்னு 2 அடி அடிக்கிறேன். திவாரு அம்மா அவங்க பெரிய மாமையே திவாரு பயிலுகட்டு. ஆத்தா பெத்ததாயுத ஆத்தாமார்கள்லாம் பார்த்துக்கங்கத்தா பிள்ளை எந்த அளவுக்கு இருக்கான்னு பாரு. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளு, பள்ளிக்கூடத்தில் புஸ்தகத்தில் எதுவுமே தெரியாமல் இறுக்கிடுவேன். அதைத்தான் பார்க்குறாங்க. வாற்று முள்ளன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் சகலகலா வல்லவன் திறமை படைத்தவன் என் தம்பி கோமாப்பட்டி தங்கப்பாண்டி. அவன் நேரம் ஆத்தாப்பையும் பெத்த நேரம் அழகு வட்ட பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். எனக்கு வர்ற பிள்ளை உரம் பக்கு வந்ததும் எத்து பள்ளம் ரைட்டு சாதிச்சுட்டேன். இஞ்சி இடுப்பொலைங்கன்னு ஒரு பாட்டில் என்னப்பா அது ட்ரெயினா இல்லை ராமநாடு பஸ் ஸ்டாண்டா பியாம். அப்போ நீ பொத்துப்பா டவுன் பஸ் அதிசயம் போயிடலாம். நடிபுச வேந்தன் நாடகத்தினுடைய நடிகர்களை சொல்லணும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் என்ப அன்பு மச்சான் மனைவியை சேர்ந்த குமார் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். யுவன் சங்கர் ராசா ஏன்டா இசைன்றதுக்கு எனக்கு படபடன்னு வருதுறா. மெதுவா வாசிங்கிறா. கண்டவாளம் கண்டவாளம் பிறன்றான். எவனாவது சின்ன கருப்பு. ஆனா தம்பி சூப்பர் தம்பி. அதற்கபடியாக கொல்லிமலையிலிருந்து தத்துரமாக இங்கே வர இருக்கிறார் சின்ன கருப்பாக எனது அன்பு மாப்பிள்ளை மருது அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்தோரே. அந்த ட்ரெயின் ஓட்டுறது எங்க சித்தி மயன் பேரு ரெங்க. இருட்டா கிடக்கு. இது என்னது பாத்ரூம்பா என்னடா அது? ஓகே ப்ரோ. ஆளே இல்லாதடா. இங்கிட்டு சத்தம் கேக்குது. திடீர்னு ஒரு ட்ரெயின் இதுல வந்துடுமா? மேடை இடலாம் ஏறி போய் இவங்க 2 ஒரு கேமராவோட இப்படியே போயிடுறாங்க. சிரிக்கவே மாட்டாங்க. ட்ரெயின் கம்பியை பிடிச்சா பயில ஓடிரு உசுறு பச்சதாரே ஓடி. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி என் அன்பு தம்பி குட்டி அழகர் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். அவனுக்கு வாழைப்பழ காமெடி வாதிக்கிறேன் பாரு. சார்ஜ் இல்ல முண்டை பெட்டியில கப்ளிங் ஓஸ். என்ன ப்ரோ தண்ணி டேங்கில மாட்டணுமா? நோ. தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாடு பொடி மாடு. ஓம் சத்தியா. ஓம் சக்தி எந்த சக்தி இருந்தா மாலை ஓட்டு பத்தி வர்றேன். மாலை பயில ஓம் சத்திய டிரைவரும் நீ நடிவேன். நான் தெருவில் தர்றேன். வரேன் தம்பி செவத்தா பைய பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அறையவேன். என்னை பாடா படுத்துறாங்க. பேசாம கல்ல வெட்டி எரிங்களேன். நகைச்சுவை மன்னன் இங்க வரு அர்னால்ட நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் உருச்சாச்சு புகழ் நீலிக்கண்ணீர் புகழ் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். எப்பயுமே என்னோட காளியத்தை பாட்டுக்காக வாசிக்கிறேன். வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி. படிச்சுட்டு எல்லாரும் எல்லா வேலைக்கும் போகலாம். ஆனால் அந்த கலைத்துறையிலே நான் சாதிப்பேன் என்று உலகம் பூரா சாதித்து வருகிறான். இந்த 6 மணி வாசிக்கக்கூடிய சந்திருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம்.
இப்படிலாம் கைதட்டு வாங்கி தரேன், என்னை கெட்ட கெட்ட வாரத்தில் வண்டியில் போகும்போது வாங்கிறாங்க. ஓகே, என் அன்பு தம்பி ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டி இசையமது சந்துரு